வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பருப்பு வடையும் ஜவ்வரிசி பால் பாயாசம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வடை செய்யறதுக்கு வந்து நான் வடைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது வந்து வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு போட்டால் தானுங்க வடை வந்து நல்லா மணமாக இருக்கும். பருப்பு வடை இது 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது வந்து ஊற வச்சிடலாங்க. நான் முன்னாடியே வந்து 1/4 கிலோ போட்டு ஊற வச்சுருந்தேனுங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரைண்டரில் போட்டுடலாம். பாருங்கள், இதுலேயே வந்து பூண்டு 4 பல் போட்டுக்கலாங்க. நான் சின்ன பழம் இருந்துக்காட்டி 4 போட்டுக்கேன், பெருசாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்குங்க. இஞ்சி வந்து 1 இன்ச் போட்டுக்குங்க, கட் பண்ணி இந்த அளவு இருக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்துங்க கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கிரைண்டரில் போட்டுடலாங்க. 2 கை போட்டுட்டு மிஷின் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாங்க. இதுலேயே வந்துங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. நீங்கள் உப்பு போட்டிங்கன்னாவே கொஞ்சம் மாவு லூஸ் ஆகிடுது. இப்படி மேலே மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி விடுங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டர் அரைச்சா வந்து நல்லா மாவு நல்லா வருங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அரைச்சிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போது, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. பருப்பு வடைக்கு லேசாக பருவன்னு இருக்கணுங்க. தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த இது எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதைய பருப்பு வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணுங்க. இது கூட வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி 2 கைப்பிடி அளவு போட்டுக்குங்க, அளவாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க, நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவு அரைக்கிறப்பவே வர மிளகாயும் சேர்ந்து அரைச்சிக்கலாம். அடுத்து மல்லித்தலை போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்துங்க சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு வந்து ரொம்பவே நல்லதுங்க, வடைக்கு வந்து நல்லா மணத்து கொடுக்கும், அது போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கலாங்க. நான் முதலே வந்து மாவில் வந்து உப்பு போட்டுக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம கலக்கிட்டு நம்ம அப்படி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பத்தலைன்னா போட்டுக்குங்க. கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் எண்ணெயில் போடுறப்ப கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் கலந்துட்டுங்க உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஒரு உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் அழகழகாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. நீ வடையை போட்டுடலாம். பாருங்கள், கையை ஈரம் பண்ணிக்கங்க. ஒரு உருண்டை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க போதும். எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. வீட்டில் ஒரு விசேஷம்னாவே உடனே வடை பாயாசம் தாங்க செய்வோம். எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பருப்பு வடை தானே ஸ்பெஷலாக செய்வோம். அதே பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பருப்பு வடைனா. எப்போ மெட்ராஸ்லேருந்து வந்தாலும் அவனுக்கு பருப்பு வடை செஞ்சு கொடுப்பணுங்க. ஒவ்வொரு வடையாக நகர்த்தி விடுங்க, அப்போ தான் வந்து நம்ம ஒரே மாதிரி வேகும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமே வைங்க, அதிகமாக வச்சிங்கன்னா கறி போயிடும், மேலே வெந்திருக்கு உள்ளே வேகாமல் இருக்குங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்படியே திருப்பி விடலாங்க. பாருங்கள், வடை வந்து வந்துடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். நல்லா கொதியும் அடங்கிச்சு வருங்க, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், வடை செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாயாசம் வச்சுருக்கேங்க. இந்த 1 டம்ளர் ஜவ்வரிசிக்குங்க 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அது வந்து ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு வந்துங்க 1.5 டம்ளர் வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. இனிப்பு கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாம். சேர்த்து வேணுனாலும் சேர்த்து போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க, நல்லா கலக்கி விடலாம். நான் பாயாசத்துக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வந்து நான் வறுத்து போட்டுடலாங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. நெய் காஞ்சிச்சுங்க, முந்திரி போட்டுடலாம். திராட்சையை போட்டுடலாங்க. முந்திரி திராட்சையெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிச்சுங்க. பாயாசத்தில் கொட்டிடலாங்க. இதுலேயே வந்துங்க 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துச்சுங்க. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க, நம்ம 1 டம்ளர் பால் ஊற்றிடலாங்க. நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிறதுங்க, அந்த பால் ஊற்றிடலாம். போட்டு நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், அருமையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி குழந்தைகளுக்குலாம் செஞ்சு விடுங்க, நல்லா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. பாருங்கள், பருப்பு வடையும் ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.